Hey, what's up guys? Welcome back to my channel SK Editing Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ Kinemaster application யூஸ் பண்ணி Slowmo effect எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். Kinemaster application எப்படி யூஸ் பண்ணல தெரியலனா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு and Kinemaster ஆப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாவே இருக்கும். அதை பார்த்துட்டு இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். and Kinemaster application யூஸ் பண்ணி நிறைய டுட்டோரியல் வீடியோஸ்லாம் போட்டுருக்கேன். and அதெல்லாம் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அதெல்லாம் பிளேலிஸ்ட்ல இருக்கு செக் பண்ணிக்கோங்க. மொபைல்ல எப்படி எடிட் பண்ணனும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல் னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணீங்கனா நான் டெய்லி போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் தி டுட்டோரியல். and Kinemaster application ஓபன் பண்ணனும் மீடியான்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு எந்த வீடியோ ஸ்லோமோ எஃபெக்ட்ல வந்து கிரியேட் ஆகணுமோ அந்த வீடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ண வீடியோ ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலி இந்த வீடியோவே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. நம்ம இன்னும் இதுக்கு ஸ்லோமோ எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். அப்போ எந்த அளவுக்கு ஸ்லோவாக இருக்கும்னு நீங்களே பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைட்டாக ஃபேடின் ஆகிட்டு வருது. ஸோ அதை நம்ம க்ராப் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும். அதில் சிசர் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு ட்ரிம் பண்ணிக்கோங்க. அண்ட் அகைன் இந்த வீடியோ செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் கண்ட்ரோல் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு நல்லா உங்களால் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களோட வீடியோ வந்து ஸ்லோவாக வரணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். லைக் நீங்கள் வந்து லெஃப்ட் சைடில் வந்து ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களால் ஸ்லோ பண்ண முடியும். அண்ட் இந்த எடிட் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான எடிட். நீங்கள் என்ன வீடியோ எடுக்கிறீங்களோ அந்த வீடியோவை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் சில க்ராப்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு டியூரேஷன் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் க்ராப் பண்ணிட்டு தென் நீங்கள் வந்து ஸ்பீட் கண்ட்ரோலை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்க வீடியோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணும்போது டியூரேஷன் கம்மியாக தான் இருக்கும். இப்போ ஸ்பீட் வந்து நம்ம ரொம்ப கம்மி பண்ணனால டியூரேஷன் வந்து அதிகமாக போகும். ஒரு தடவை நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது சேம் அதை செலக்ட் பண்ணிட்டு சிசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கோங்க. தென் இப்போ பேக்ரவுண்ட் வந்து செம்மையாக செட் ஆகிடுச்சு. அண்ட் ஸ்பீட் கண்ட்ரோல் வச்சு நம்ம ஸ்லோவாக ஆக்கிட்டோம். தென் இப்போ வீடியோக்கு பார்டர் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அண்ட் உங்களுக்கு ரெட் கலரில் ஒரு லைன் இருக்கும். அது சென்டராக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தென் லேயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும். அதில் வந்து ஹேண்ட் ரைட்டிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு ஷேப் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை ஸ்கொயருன்ற ஷேப்பை மாற்றிக்கோங்க. தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டாட் மாதிரி இருக்கும். அது ஒன்றும் கிடையாது, நம்மளோட சைஸ் தான். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்டர் வந்து உங்கள் ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் உங்களோட பார்டர் வந்து எனக்கு தின்னாக தான் வேணும், ரொம்ப திக்காக வேணாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு அந்த பார்டரை நீங்கள் செலக்ட் பண்ணாலே போதும். உங்களுக்கு அந்த 4 ஆப்ஷன்ஸ் கார்னர்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஸ்டிச் பண்ணி நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. அண்ட் தின்னாகவும் ஆக்கிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தின்னாக்கிக்கோங்க. தென் கரெக்டாக வந்திருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. தென் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்டர் போட்டது வந்து லைட்டாக கொஞ்சம் தான் டியூரேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபுல்லாக அந்த வீடியோ வர அளவுக்கு நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ஒன்றும் கிடையாது, நீங்கள் ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலர் 2 கார்னர்ஸில் வந்து எல்லோ கலரில் இருக்கும். அதை நீங்கள் ட்ராக் பண்ணாலே போதும். உங்களுக்கு ஃபுல் வீடியோவுக்கு பார்டர் வந்து க்ரியேட் ஆகிடும். தென் இப்போ மெயினாக ஆட் பண்ண வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை யூஸ் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா 3 அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட் அண்ட் சேச்சுரேஷன். ஸோ அது உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கலராக வேணும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா நீங்கள் சேச்சுரேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கலராக கொடுக்கும். அண்ட் கான்ட்ராஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செம்ம கிளாரிட்டி கொடுக்கும். தென் பிரைட்னஸ் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் தெரியும், உங்களுக்கு பிரைட்டாக ஆக்கும் வீடியோவை. அண்ட் ரொம்ப ஈஸியான எடிட். இந்த ஸ்லோமோ எஃபெக்ட் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் நீங்கள் டிக்டாக்ல வந்து ஏதாவது வீடியோ பண்ணும்போது நீங்கள் ஸ்லோமோ எஃபெக்ட் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஆப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்லோமோ எஃபெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க, அது ஸ்லோ கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரெண்டுமே ஒரே வீடியோவில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களோட வீடியோ வந்து சேவ் ஆகிடும். அண்ட் எல்லா வீடியோமே எக்ஸ்போர்ட் பண்ணும்போது கொஞ்சம் லேட் ஆகும், டைம் எடுக்கும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் வேறு ஏதாவது ஆப்புக்கு போனீங்கன்னா அது வந்து கேன்சல் ஆகிடும். நீங்கள் மறுபடியும் எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ ஃபுல்லாக அதை எக்ஸ்போர்ட் முடிகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் தட்ஸ் இட் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.